சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. எஸ் பரத், இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான லொகேஷன்ல வந்திருக்கோம்ல. ஆமாப்பா, பச்சப்ப சேல்னு. ஏன் இப்படி வெளியில வந்திருக்கிறோம் இன்னைக்கு? ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? எப்பவுமே ஒரே இடத்துல உட்கார்ந்து கெஸ்ட கூப்பிட்டு பேசி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலரா பண்றது. ஓகே. டிஃபரெண்டா நீங்க சொன்ன மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா, மக்களுக்கும் பிளசன்ட்டா இருக்கணும் ஷோ பாக்கும்போது. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியானா அந்த காட்டு பக்கம் ஃபாரஸ்ட் பக்கம்லாம் போலாம்ல. அங்க அனிமல்ஸ் இருக்கும்ல. அப்போ உஷாரா இங்க அனிமல்ஸ்னு வரும்போது தான் இப்ப சமீபத்துல வந்துட்டு இந்த திருச்செந்தூர்ல நடந்த இந்த ஒரு யானை சம்பவம், அது எல்லாரும் வந்து அதை பத்தி பேசும் பொருளா மாறிச்சு. ஆமா, அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எலிபென்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்க போனாலும் எலிஃபென்ட் பார்த்தா ஓடி போய் ஆசையா ஆசீர்வாதம் வாங்குவோம், நிறைய அவங்கள தொட்டு விளையாடலாம் செய்வோம். ஆனா இந்த இன்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இங்க பாரு, பயம் அப்படின்றது யானை மேல வேண்டாம். என்னன்னா யானையால நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழா ஷோல யானைகளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு, யானைகளுடைய சைக்காலஜி எப்படி இருக்கு, இத பத்திலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம்னா அப்போ யானையோட நல்ல தொடர்புல நல்ல பழக்கத்துல இருந்த ஒருத்தரால தானே முடியும். எஸ், அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா ஷோக்கு டாக்டர் சிவகணேசன் சார் வராரு. அவர் வந்து ஒரு எலிஃபென்ட் ரிசர்ச்சர். 40 வருடங்களுக்கு மேல அவர் வந்து இந்த எலிஃபென்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்றாரு. அண்ட் தமிழக வனத்துறையோடைய ஒரு அட்வைசராகவும் இருக்கிறார். இதை விட பெஸ்ட் கெஸ்டே கிடையாதுல. சோ இன்வைட் பண்ணிடலாமா? நாங்க நிறைய டவுட்ஸோட இருக்கிறோம். சோ அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. Thank you very much. எப்படி இருக்கீங்க? Fine. என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவர் பார்க்க எப்படி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சார் ஒரு மிலிட்ரி மேன், ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி பார்க்க பயங்கரமாக இருக்கிறீங்க. இந்த கெட்டப் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களா எப்பயுமே? எலிஃபென்ட் ரிசர்ச், வனவிலங்கு ஆராய்ச்சி அப்படின்னா இந்த மாதிரி கோட் ஆஃப் ட்ரெஸ் தான் நம்ம போட்டுட்டு காட்டுக்கு போகணும். ஸோ காட்டில் ஒரு கேமஃப்ளோஜ் மாதிரி இருக்கும். கேமஃப்ளோஜா போல இருக்கணும். சார் இந்த கேள்வி எனக்கு இருக்கு. என்னன்னா, அதாவது சிம்புவை பார்த்து கேட்பாங்க, உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தும் ஏன் ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி எவ்வளவோ வன விலங்குகள் இருக்கு, யானையை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? சார் அது வந்து எனக்கு அந்த இதில் ஒரு ஆர்வம் இல்லை. ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட். ஓகே. அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு, ஜாயின் பண்ணேன், அவ்வளோதான். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒரு ஈடுபாடு, ஓகே, அதை பார்த்து பழகும்போது, ஏன்னா யானைன்றது மிகப்பெரிய ஒரு லேண்ட், மிகப்பெரிய லேண்ட் அனிமல். கரெக்ட். உலகத்திலே மிகப்பெரிய லேண்ட் அனிமல். அதில் வந்து நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுறதுன்றது ஒரு டஃப்பான ஜாப். அதுவும் வந்து 23 வயசில், ஒரு மயிலாடுதுறையிலேருந்து 23 வயசில் போய் ரிசர்ச் பண்ணும்போது யானைன்னா என்னன்னு தெரியாது எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே. அதுக்கு ஒரு 2 இயர்ஸ், 2 வருஷம் ஒரு இன்டென்சிவ் ஆர்மி ட்ரைனிங். மலையில் ஏறுறது, யானை வளர்ப்பு யானைகள் பின்னாடியே போய் அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய சைக்காலஜிக்கல் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷம் பிறகுதான் நான் முதுமலைக்கு யானை ஆராய்ச்சிக்காக போகிறேன். இந்த இயர் 1984. சூப்பர் சார். சார் இப்போ மெயினாக வந்துட்டு இப்போ எதுக்காக நம்ம இந்த யானை இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த இந்த திருச்செந்தூர் இன்சிடென்ட், அங்கே வந்துட்டு யானைக்கும் இந்த பாகனுக்கும் நடந்த ஒரு விஷயம், அதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. அதாவது பாகன் வந்து ஏதோ பண்ணிட்டாரு, இல்லை யானை தான் அப்படி பண்ணுச்சு, அதுக்கப்புறமா யானை கில்ட்டி ஆச்சு, இப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச ரைட் பர்சனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் அங்கே நடந்துச்சு ஆக்சுவலாக? திருச்செந்தூர் இன்சிடென்ட்டை பொறுத்தவரையிலும் அதில் 2 விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகே. 2 விஷயம். யானைக்கு வந்து அது பெண் யானை, யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருக்கு, அதனால யானை ஆக்ரோஷமாகி அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லுங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஓகே, முதல்ல பெண் யானைகளுக்கு மதமே பிடிக்காது. மத நீர்ன்றது பெண் யானைகளுக்கு வரவே வராது. ஆனால் பெண் யானைகளுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது, வெரி ஸ்ட்ரென்த், நல்ல பக்கா ஆரோக்கியமாக இருக்கும்போது, இந்த ரீஜன்லேருந்து, திஸ் இஸ் கால்டு டெம்போரல் ரீஜன், இங்கேருந்து ஒரு சின்ன செக்ரேஷன் வரும். அது இருக்கு கிடையாது, வரல. யானை பர்ஃபெக்ட்லி மஸ்து கிடையாது, மத நீர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பொதுவாக யானைகளை, வளர்ப்பு யானைகளை பராமரிக்கும் போது பாகன்கள் என்ன செய்யணும், இது என்னுடைய அப்சர்வேஷன் சொல்கிறேன். டெய்லி காலையில் போவாங்க, போய் அந்த யானை கொட்டைகளை நேராக போயிடுவாங்க. ஓகே. ஆனால் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும், அவன் 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாகனாக இருந்தாலும் சரி, ஒரு 20 மீட்டர் 25 மீட்டர் நின்று யானையை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதனுடைய பிஹேவியர் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, அன்னைய தினம் ஏதாவது சேஞ்ச் இருக்கா. அவனுடைய யானை தான், அவனும் பழக்கப்பட்ட 15 வருஷம் 20 வருஷம் பழக்கப்பட்ட யானை தான். ஒரு 10-15 நிமிஷம் அப்சர்வ் பண்ணணும் யானையை, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு. டெஃபினட்டாக சேஞ்சஸ் தெரியும்.
அந்த அவர் கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். 100% தெரியும். ஓகே. இந்த யானையினுடைய இந்த ஆமா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சைக்காலஜிக்கலி யானை ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் யானை போகணும், யானைக்கிட்டே போகணும். ஆனால் இந்த கேஸில் என்ன ஆயிருக்கு, அந்த உதயகுமார்னு எக்ஸலண்ட் பாகன் தான், அது டவுட்டே கிடையாது. யானை ஓட்டுற பையன் தான், 15-18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஒன்று அவனுடைய உறவினர், அவர் உறவினர் யானை சம்மந்தப்பட்ட ஆள் இல்லை. இவங்க கேட்டு உள்ளே போய் யானையை க்ளோஸாக போயிட்டாங்க. அப்போ யானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்மெல்ல வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ யானை பாகனுடைய ஸ்மெல்லு, உதவி பாகன் ஸ்மெல்லு, இது ரெண்டுமே நல்லா பக்காவாக புரிதல் வச்சுருக்கோம் அந்த ஸ்மெல்ல. அப்போ நினைவாற்றல் யானைகளுக்கு மெமரி கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒரு நியூ கம்மர் நம்ம கொட்டைக்குள்ளே வரான். அதாவது இவர் பாகனுடைய நெருங்கிய சொந்தக்காரர் வராரு. உதயகுமாரும் வராரு. உதயகுமாரும் யானைகிட்ட பழகினால்தான் அவரும் வராரு. ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் போகும்போது என்ன பண்ணுறாங்க, தொலைக்காட்சிகளை காட்டுறது, செல்ஃபி எடுக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. அதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க, யானையை போய் சென்சிட்டிவ் ஆர்கன், யானைகளுக்கு சென்சிட்டிவ் ஆர்கன் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரங்க்கு, தும்பிக்கை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் நுனியில் இருக்கும், அதுவும் ஹைலி சென்சிட்டிவ் ஆர்கன். அதை போய் இவங்க டச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல், அதாவது தொலைக்காட்சியில் காட்டின விஷயங்கள். யானை போய் தட்டியிருக்காங்க. எப்ப பாகன் ராதாகிருஷ்ணன் அங்கே இல்லை, உதவி பாகன் செந்தில் 2 பேருமே இல்லை. ஓகே, அங்கே போயிருக்காங்க. ஓகே, அப்போ யானைக்கு அவுட் சைடு ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தெரிஞ்சிருச்சு விஷயம். இது இல்லாமல் எதை கொடுத்துருக்காங்க, ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது பழங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே டெலிவிஷன் விஷயங்கள் தான். அது வந்து சில சமயங்கள் வந்து யானைக்கு ஒரு அன்வான்ட் பர்சன் நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்காப்புல, நமக்கு வேண்டிய ஆள் இல்லை, யாரோ ஒரு நபர் உள்ள நுழையிறாங்க அப்படின்ற உணர்வுல தாக்க முயற்சி இருக்கு. ஓகேவா? ஆனா அது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த சேஃப்டி, யானை தாக்கும் போது ஒரு வார்னிங்கோட தான் தாக்கும், சடனாக போய் செய்யாது. அப்ப அந்த வார்னிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியல, அந்த ரியாக்ட் பண்ண தெரியல. ஸோ அங்கதான் வந்து இவங்களுக்கு யானை பாகன்கள், உதவி பாகன்கள், அங்க இருக்கக்கூடிய யானையை பார்க்கக்கூடிய இதர ஊழியர்களுக்கு முறையான ஒரு அவேர்னஸ் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதுதான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. முக்கிய காரணம். சரி, இந்த யானைகளுக்கு வந்து மதம் பிடிக்குதுங்கிறாங்கல்ல, அது எதனால? முதல்ல அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு ஆக்ரோஷமா இல்லாம அமைதியா தான் இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா சொல்லுங்க. இப்போ ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் மதம் பிடிக்கும். அது பேர் மத நீர், இங்கிலீஷில் வந்து மஸ்துன்னு சொல்லுவாங்க, மத நீர். இது வந்து ஆண் யானைகளுக்கு ஒரு 10 வயசுலேருந்து வர ஆரம்பிக்கும். 10 வயசு இல்லை 12 வயசு இல்லை 15 வயசுல அந்த மஸ்து வந்து வர ஆரம்பிக்கும். அது ஒரு அடலசன்ட் ஏஜ், அடலசன்ஸ் பேர் ஏஜ், லைக் ஹியூமன் பீயிங் தான், லைக் ஹியூமன் பீயிங் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ன்றது எப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னாக்கா ஒரு ப்ரீ மெச்சூர் மஸ்து தான். அது எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் அந்த மஸ்ஸு அட் த ஏஜ் ஆஃப் 15-20 வரும்போது கொஞ்சம் அந்த விகர் இருக்குல்ல, அக்ரெஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே 25லேருந்து 45 வரல மஸ்ஸு லிக்விட் இருக்குல்ல, அதுதான் ரியல் மஸ்து. வெரி பயங்கரமாக இருக்கும். பயங்கரமா ஆண் யானைக்கு. அதாவது ஒரு பொட்டன்ஷியல் மஸ்துனா அது பேர் மஸ்த் அனிமல்னா அதான். அதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னாக்கா ஒன்லி ஃபார் இனவிருத்தி, பிரீடிங்காக மட்டும்தான். ஸோ தி ஆண் யானை அந்த டயத்தில் அக்ரெசிவாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த இடத்துல இப்படி இங்கே நிற்கிது, ஒரு 1 கிலோமீட்டர் இருந்தால் கூட இந்த மஸ்த் யானை அந்த ஸ்மெல் நமக்கு தெரியும். ஸ்மெல் தெரியும். அந்த இடத்துல யானைக்கு வந்து பயங்கரமாக இரிட்டேஷன் இருக்கும். அது செடியை பிடிங்க அப்படியே இதை அப்படியே சொரியும். அப்போ சொரிச்சு புண்ணாயிடும். ஓகே, புண்ணாயிடும். ஸோ அந்த இடம் அந்த அங்கங்கே அந்த இலைகள்லாம் கிடக்கும், அந்த இலையெல்லாம் கிடக்கும். அது ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயே போகக்கூடாது. பக்கத்தில் போகலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபென்ட்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அட்வான்டேஜ் தான், யானைகிட்டேருந்து காற்று உங்கள்கிட்ட வரணுங்க. என்னது? யானைகிட்ட இருந்து காற்று வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாரஸ்ட் உள்ள போகிறேன், இப்படி புல் எடுக்கிறேன், இப்படி போடுறேன், இப்படி போகுது. அப்ப என்னன்னா நான் இங்க இருக்கேன், யானை அங்க இருக்கு. அப்ப என்னோட ஸ்மெல்ல யானைக்கு தெரியும்.
ஓ எதை நோக்கி அதை காத்து போதா ஸ்மெல் அது பண்ண வாய்ப்பு இருக்கு. பர்ஃபெக்டா 100% யானை தெரிஞ்சிடும். ஆஹா. அப்ப யானை வந்து அலர்ட் ஆயிடும். ம். ஸோ ஹியூமன் பீயிங் இருக்கான், மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் அட்ராக்ட், இட் வில் ட்ரை டு அட்டாக் தான். எல்லா அனிமலும் அட்டாக் பண்ணாதுங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கிறது யானை இருக்குனாக்கா 99% ஆஃப் தி அனிமல் அந்த ஸ்மெல் கண்ட பிறகு மனிதனுடைய வாசனை கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதே ஆன் இட்ஸ் ஓன். ஒரு விழுக்காடு யானை, அது ஃபீமேல் தான் அந்த குரூப் லீடர். அந்த குரூப் லீடரு ட்ரை டு அட்டாக் யூ. ஓகே. அந்த நேரத்துல நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இருந்தாலும் சரிதான், பெரிய பென் ஜான்சன், கால் லூயிஸ் 100 மீட்டர் அத்லெட்டிக்ஸ்ல சாம்பியன் அவங்க எல்லாம் உசைன் போல்ட் ஆறதுமே வாய்ப்பே கிடையாது. நீங்க இன்னும் கிளவரா என்ன பண்ணணும்னா இது 2 ஆப்ஷனுங்க. ஒண்ணு, யானை வந்து நீங்க ட்ரை டு அட்டாக் பண்ண வருது, இப்படி நீங்க வாட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரியலா அட்டாக் பண்ண வருதா இல்ல ஒரு பயமுறுத்த வருதா, ஒரு மார்க் சார்ஜா, ஒரு பயமுறுத்த வருதா, அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நாம கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் சார்ஜ் அப்படின்னா இயரை வந்து ஃபுல்லா விரிச்சிடும். ஓகே. ட்ரங்க் வந்து தூக்கிடுது. ஓ, ட்ரங்க் அப்படி தூக்கிடும். இந்த ஸ்டைல்ல தான் இப்படி தான் வரும். ஓ, ஓகேவா? ஓகே. இப்ப சாதாரண யானைன்னா அக்ரெசிவ் இல்லாத யானை ட்ரங்க் கீழே தான் இருக்கும், இப்படி தான் வரும். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் யானை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் தான் யூ லெட் டு டேக் யுவர் ஸ்டெப். ஓகே. எய்தர் நீங்க என்ன செய்யலாம், மரத்தை ஏறலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க டேலண்டா இருக்கும். யோசிக்கணும். இல்ல பக்கத்துல வந்து ஏதாவது டிச்சு ஒரு குழி இருந்துச்சுனாக்கா ரியலா அட்டாக் பண்ற யானையா இருந்தா விழுந்துட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி உங்க ஷர்ட்டை தூக்கி விட்டுற வேண்டியதான். ஓகே. ஷர்ட்டோ பேக்கோ எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் வந்து அந்த ஆர்டிகலுக்கு தான் போகும், அந்த ஸ்மெல்லுக்கு தான் போகும். ஓகே. அதை போய் கையில அடிச்சு உதச்சி கிதச்சு மிதிக்கும். அந்த கேப்ல வந்து நீங்க சார் இப்போ நீங்க இந்த திருச்செந்தூர் இன்சிடென்ட் சொல்லும் போதுதான் வயநாட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா இந்த சோசியல் பாண்டிங் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு அந்த வெள்ளம் வந்த பகுதியில ஒரு ஃபேமிலி வந்துட்டு காட்டுக்குள்ள தஞ்சம் அடைஞ்சதாகவும் அவங்கள ஒரு யானை வந்துட்டு அதை காப்பாத்தினதாகவும். அது வந்து அந்த நேரத்துல ஃபுல்லா மழை, ஃப்ளட் எல்லாமே. கரெக்ட். அந்த நேரத்துல யானைகளுக்கு எந்த ஸ்மெல்லுமே கிடைக்காது சார். ஓகே ஓகே ஓகே. தெளிவா தான் ஸ்மெல் கிடைக்கும் யானைகளுக்கு, டிஸ்டர்ப் ஆகாம இருந்தாம அந்த விண்ட் டைரக்ஷன் எல்லாம் கிடைக்கும்ல. அந்த நேரத்துல யானைகளுக்கு சுத்தமா ஒரு வாசனையும் கிடைக்காது. இவங்க போய் அங்க உட்காந்துருக்காங்க, ஜஸ்ட் பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. ஆமா ஆமா. யானை நிக்குது. இன்னொரு விஷயம், யானைகளுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியும். ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அந்த இடத்துல போனுச்சுன்னா நம்ம கரெக்டா போக முடியுமா முடியாதா, இல்ல அங்க ஏதாவது சரிவு உண்டாகுமா அப்படின்ற கெப்பாசிட்டி யானைக்கு உண்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதை வச்சுதான் நம்ம முன்னோர்கள்லாம் ரோடெல்லாம் வந்து ஹில்ஸ்ல போட்டாங்க. அப்ப யானைக்கு வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்தால் தனக்கும் டேஞ்சர். ஓகே ஓகே. தனக்கு டேஞ்சர் அப்படின்றதுனால அப்படியே ஸ்டாண்ட் அப்படி நிக்குது. ஓகே. அந்த ஒரு உணர்வுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. மற்றபடி அது வந்து அந்த மனிதர்களை காப்பாற்றணும், வெள்ளத்தால தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு இதெல்லாம் இல்ல. அது அந்த இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் சார். அதுக்குள்ளேயும் கதையை சொல்லி யானை காப்பாத்துச்சு, அவங்கள காப்பாத்தி மழை வராம தடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சயின்டிபிக்கா பார்க்கும்போது இதுதான் கரெக்ட். ஃபேக்ட் இதுதான். ஏன்னா யானையை பத்தி ஒண்ணு சும்மா இப்படி தட்டினா போதும், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ அதை நம்ம விஞ்ஞானபூர்வமாக கொஞ்சம் பார்க்கணும் சார். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, யானைகள் கூட்டமாக இருந்தால் அட்டாக் பண்ணாது, பேக்ஸாக இருக்கும்போது. சிங்கிள் யானையாக இருந்தால் நம்ம யோசிக்கணும், ஒத்த யானை கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களே, அது உண்மையா? சிங்கிள் யானை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டஃப். ஓகே ஓகே, டஃப். ஏன்னா நீங்கள் வந்து அந்த யானையை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் எப்படி எஸ்கேப் பண்ணலான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வரேன், இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே நிற்கிது எதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்கே நிற்கிது யாருக்குமே தெரியாது. அதுவும் டஃப் தான். அந்த யானை கூட்டம் எங்கே இருக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த கூட்டம் இருக்கிற யானை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சவுண்டு ஒன்று உடைக்கும், இல்லை சத்தம் போடும், இல்லை மூமெண்ட்டு, இதை வச்சு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் யானை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் வந்து யானைகிட்டேருந்து தப்பிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா யானை வந்து யானை கூட்டங்களாகட்டும், ஒத்த யானையாகட்டும், ஏதோ ஒரு சவுண்டு காட்டில் போடும். அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் தெரிஞ்சிடும், சவுண்ட் வந்துடும். இன்னொன்று வந்து யானையோட ஸ்மெல்,
யானையுடைய லத்தி ஸ்மெல்லு, யூரின் ஸ்மெல்லு, யானையுடைய ஸ்மெல்லு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அப்போ யானை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அலர்ட்டாக தாங்க. ஃபர்ஸ்ட் அலர்ட்டாக தான் ரைட், யானை இந்த இடத்துல இருக்குது. செகண்ட் நம்ம என்ன பார்க்கணும், இப்போ நான் என்னுடைய ட்ராக்கர் இருப்பான், நான் ஒரு ட்ராக்கர் வச்சுருப்பேன், ட்ரைபிள் ட்ராக்கர். அவன் என்ன செய்வான், டக்குன்னு மரத்தில் ஏறி பார்ப்பான் எங்கெல்லாம் யானை இருக்குன்னு சொல்லிட்டு. சார் இங்கே எங்கெல்லாம் இருக்குது, யானை இங்கே இருக்குது, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து ஒரு ரூட்டு ஒன்று வச்சுக்கணும். ஒரு ரூட் ஒன்று வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ ரைட், இது எதுவுமே இல்லைங்க, இது எதுவுமே இல்லை. எலிஃபெண்ட் வந்து சார்ஜிங், ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட் வந்து இட் இஸ் சார்ஜிங். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டே ஆப்ஷன் தான். ஒரு இன்சிடென்ட் நடந்ததை மட்டும் சொல்கிறேன். அப்போ அந்த வனத்தை பற்றி புரிதல் உங்களுக்கு இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ என் ட்ராக்கர் சொல்கிறாப்புல, சார் யானை வருது, நெச்சு அடிக்குது, அடிக்க தான் வருது, அது ப்ரெக்னென்ட்டு, நல்லா தெரியுது எங்களுக்கு, அந்த வயிறை வச்சு ப்ரெக்னென்ட்டு விரட்டுது. அப்போ என்னால் அந்த ஒரு மரத்தை ஏற முடியல, வெரி ஃபாஸ்ட் ஏற முடியல. அப்போ அவன் சொல்கிறான், சார் நீங்கள் வந்து அந்த மரத்தில் போய் நான் மரத்தில் ஏறிடுறேன், என்னால் முடியும், நீங்கள் இங்கேருந்து ஒரு 70 மீட்டர்ஸ் போனீங்கன்னா கல்வெட்டு, அந்த கல்வெட்டு உள்ளே போயிடுங்க சார். நான் ஓடி போய் அந்த கல்வெட்டு உள்ளே போகிறேன். வந்த யானை என் ஸ்மெல்ல பிடிச்சிட்டு அந்த கல்வெட்டு மேலே நின்று அடிக்குது, ட்ரைங் டு பிரேக். அப்போ என் ட்ராக்கர் மேலேருந்து சொல்கிறான், சார் நீ கல்வெட்டுக்குள்ளே போகும்போது கரடி இருக்கான்னு பாருங்க. ஐயோ, இன்கேஸ் கரடி இருந்துச்சுன்னா பிரச்சனை, கரடி இல்லை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போங்கன்றாப்புல. ஓகே ஆச்சா, நான் போயிட்டேன். அவன் வந்து சின்ன மரத்தான் இருந்துச்சு, இந்த ஒரு நைஃபு, ஒரே நைஃப் தான் நாங்கள் வச்சுருப்போம், வேறு எதுவுமே கிடையாது, துப்பாக்கி எதுவுமே கிடையாது. நைஃப் வச்சுட்டு இப்படியே இருக்கான். அந்த யானை அந்த மரத்தை ஒட்டியே போகுது, அவன் அப்படியே வெயிட் பண்ணுறான். ஏன்னா ட்ரைபிள்ஸ்க்கு வந்து ஒரு ஹேபிட் என்னன்னாக்கா, அந்த யானை எப்போதுமே இப்படி பார்க்க முடியாது, கரெக்ட் சைடில் தான் பார்க்க முடியும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் நேர். யானைக்கு கண் பார்வை போவார். அப்போ அவன் மரத்தில் ஏறினவன் அதை ஒட்டி போகுது. அப்போ ட்ரைபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு சின்ன கத்தி தான் வச்சுருப்பாங்க, அதுதான் அவங்க ஆயுதமே. துப்பாக்கி கிப்பாக்கி எதுவுமே கிடையாது, வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். நான் அந்த இதுலேருந்து ஏஞ்சி பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு. அப்படியே அவன் வந்து யானை போகிறது தான் போகுது, இப்படி வச்சு நிற்கிறான் சைலண்ட்டாக. ஸோ இன்னொரு விஷயம் சார், யானை விரட்டுது சார், யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். எந்த ஒரு காரணம் கொண்டும் நீங்கள் பேனிக்கே ஆகக்கூடாது. ஒரு ட்ரம்பட் காட்டில் அடிச்சிச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல கொலை சாப்பிடுவீங்க. புரியல, ட்ரம்பட் ஒரு பிளிரல் இருந்தாலே போதும், நீங்கள் அந்த இடத்துல கொலை சாப்பிடுவீங்க, யாராக இருந்தாலும் சரி தான். ஸோ அந்த அதை தாங்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கணும் சார், மனதைரியம் இருக்கணும் சார், ஓகேவா? யானை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அடிச்சா கூட வந்து ட்ரை டு இப்படி தான் ஒரு இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணும் உங்களை, வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் அடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஹேவ் டு ரோல் டவுன் கம்ப்ளீட்லி. இப்போ நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷன் இருந்தீங்கன்னாக்கா இட் வில் கேட்ச் யூ. Okay, you have to completely roll down. Okay. Roll down, and then try to run. Okay. And then try to run. Okay. And போகும்போது கூட ஆல்வேஸ் வந்து யானை இப்படி வருதுனாக்கா நீங்க இந்த பக்கம் தான் ஓடணும், இப்படி எங்க இப்படி புரியுது. ஏன்னா அனிமல் வந்து ஸ்மெல்ல எப்போதுமே ட்ரை டு இந்த ஸ்மெல்ல வந்து கண்டுபிடிக்கும் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. எந்த யானை, ஆக்ரோஷமான சில யானைகள், எல்லா யானைகளும் கிடையாது சார். இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப ரோல் டவுன் பண்ணுன்றீங்க, நம்ம ஒரு சில வீடியோ பாக்குறோம், ஹே அப்படின்றான், அதை சேர் எடுத்து இப்படி தூக்கி காட்டுறாங்க, யானை அப்படியே பிளிரிக்கிட்டு வர்றது, டக்குன்னு அப்படி நின்றுது, இவன் ஹேன்றா போறான். இதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. 99 விழுக்காடு யானைகள் அந்த மாரி வந்து மனிதனை வந்து விரட்டி அட்டாக் பண்ணணும் கிடையாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு மார்க் சார்ஜ் இந்த ஸ்டைலில் வரும், இப்படி வரும், அது வந்து நிற்கும், இப்படி வந்து நிற்கும். அதான் இப்போ இவங்க பண்றதா அதான். எலிஃபென்ட் பார்த்தோன்னே அது நிற்கும். அது வந்து நீங்க நினைச்சிக்க கூடாது, இவன் சேரை தூக்கி காட்டினாப்ல, கச்சை தூக்கி காட்டினா, நாட் லைக் தட். ஆல் எலிஃபென்ட்ஸ். ஓகே. ஸோ அது வந்து நம்ம அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து வனத்தை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு, ஃபாரஸ்ட்னா அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு அத்தப்படியாக இருக்கும். யானையை பாருங்கள், கிட்டக்க போகிறதோ, ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிங்க, அதுகிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறதோ, இதுல நம்ம வந்து மிக மிக கவனமாக இருந்தால் நம்ம வந்து சிறப்பாக இருக்க முடியும். அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யானையை பற்றி பேசிக்காக தான் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் மொத்த அந்த யானையோடைய இந்த வாழ்வியல் கம்ப்ளீட்டா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் எங்களுக்கும் சரி, இந்த ஷோவை பார்த்தவங்களுக்கும் சரி, யானைகளை பத்தி நிறைய புரிதல், அவங்க சைக்காலஜி, அவங்களுடைய குணாதிசயங்கள், இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்புறோம். அண்ட் ரொம்ப நன்றி சார். ஸோ இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்காகவே நம்மளோட லெவிஸ்டா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ.